கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உங்களுக்கு ஒருவனும் தீங்கு செய்ய முடியாது. ஆமென். நீ தீங்கை காணாத இருப்பாரு வாக்குத்தத்தத்தை கேட்டிருப்போம். ஆனா கர்த்தர் நீ சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, யாரும் உன்னை தொடவே முடியாது சொல்றாருங்க. பிரச்சனை வரும்போது பிரச்சனை எழுப்பி வர மாதிரி இருக்கும், போராட்டங்கள் எழுப்பி வர மாதிரி இருக்கும், எதிர்ப்புகள், உபத்திரங்கள், கடன்கள், வியாதிகள், ஏதாவது பிரச்சனை அடுத்தடுத்து தொடர்ந்து ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஆனா ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, எதுவும் உங்களுக்கு ஒண்ணு கூட ஒரு சின்ன பிரச்சனை உங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாப்பாரு. ஏன்னா அவர் உங்களோட இருக்காரு. நீங்க அதை விசுவாசிங்க. உன்னை தொடுற கண்மணியை தொடுதான் சொல்றாரு இல்லையா? நமக்கு ஏதாவது பிரச்சனைனா அவருடைய கண்மணியை தொடுறதுக்கு சமமா. அதனால உங்களுக்கு எதுவும் ஆகாது. நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அறிக்கை இடணும். கர்த்தர் என் பட்சத்திருக்கிறார், நான் பயப்பேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லி நீங்க அறிக்கை எடுங்க. கர்த்தரை கூடவே கேளுப்பா. கர்த்தர் என் கூட இருக்காரு, நீங்க விசுவாசிங்க. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்க தேடினால் கனடையலாம். நம்ம அனைவரும் கர்த்தா சமூகத்தை போய் காத்திருந்து, கர்த்தா என் கூட வாங்க, என் சமூகம் உங்க சமூகத்தை நான் காத்திருக்கேன்னு சொல்லி அவர் நம்ம பட்சத்துல இருக்கும்போது அவர் உங்க கூட இருப்பாரு. உள்ளங்கையில் வரைந்து வைத்து பாதுகாப்பாரு. ஒரு தீங்கு அணுகாத வரைக்கும் உங்களை என்ன பாதுகாப்பாரு. உங்களை என்ன யாரும் தொடவே முடியாது. ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். அப்பா பிதாவே நினைக்கிற புத்திர சுகாத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கா இல்லையா? எந்த பிரச்சனையும் இருக்காது. நமக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்பா சும்மா இருக்க மாட்டாரு, உடனே வந்து நம்மளுக்கு பாதுகாத்து நமக்கு அரணாக கோட்டையாக இருந்து பாதுகாப்பாரு. இன்னைக்கு கர்த்தர் கூட பேச விரும்புகிற வார்த்தை அதுதாங்க. ஒருவனும் உங்க மேல் கை போடுவதில்லை, எந்த தீங்கும் அணுகாது, விசுவாசத்தோட தைரியமா இருங்க. எல்லா பிரச்சனையும் எல்லா தீமையான காரியங்களும் நீங்கி போகும். இந்த வருஷத்துல புதிய ஆசீர்வாதத்தை நிச்சயமா காண்பீங்க. ஆமென். God bless you.